பல பிரபல நடிகைகளை ஆபாசமாக போட்டு வருதுமா. செல்ஃபோனை ஓப்பன் பண்ணவே முடியல. அது ரீல்ஸுன்னு ஒன்று வருது, அதில் இன்னது தான் வருதுன்னு இல்லை. இப்போ என்னன்னா காலாவதியான ஆள்கள் எல்லாம் தான் ரீல்ஸில் போட்டு அது உள்ளார சொல்லுறாரு. காணாமல் போன நடிகர்கள், இதை நடிகைகள், அவங்கள படமெல்லாம் அதில் வருது. பச்சாபாசமாக இருக்கு. ஒன்றுமே அது ஐஸ்வர்யா ராயை பற்றி வருது பாருங்க. ஐயோ யோ யோ யோ. ஒரு நாள் கேட்டேன், எப்படிடா இதெல்லாம் தடுக்கிறதுன்னு கேட்டேன். சார் எங்களுக்கெல்லாம் வரல, நாங்களாம் தவிச்சு போயிருக்கோம், உங்களுக்கு தானாக வருது, பேசாமல் இருக்குது சார். இப்போ நான் இப்போ காலேஜுக்கு போனால் என் ஃபோனை என் பசங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ரீல்ஸ் பார்க்குறதுக்கு. நினச்ச நடிகைகளே இல்லை. என்ன இப்போ தமிழில் இருந்த பிரபல நடிகைகள் அத்தனை பேர்த்தையும் வச்சு ப்ளூ ஃபில்ம் எடுத்துகிட்டு இருக்காங்கம்மா. இன்றைக்கி அதுதான்மா லயன் கிங்குன்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், ஏஐ பயன்படுத்தி நீங்கள் முழுக்க எல்லாத்தையும் தலையை மாத்திரம் போதும், உங்களுக்கு மிருகத்தினுடைய உருவம் கிடைச்சிருச்சுன்னா போதும். அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ என்னுடைய உருவம் கிடைச்சதுன்னா என்னை வச்சு நீங்கள் ப்ளூ ஃபில்ம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கு வந்துருச்சு, அந்த ஏஐ வந்துருச்சு. என்ன வேணாம் அச்சோசலா அவ்வளோ அற்புதமாக எடுக்கிறாங்க. அது அப்படியே வருது. ஃபேக்குன்னு ஒரு ஆப் இருக்குதுமா, அதில் போட்டால் சகலமும் இருக்குது. நான் தேடி பார்த்த நம்ம ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு. இன்னும் அந்த அளவுக்கு நான் பாப்புலர் ஆகலன்னு தெரிஞ்சுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குதுமா. இதெல்லாம் நம்ம இப்போ காப்பிரைட்டெல்லாம் கேட்கவும் முடியாது. அதனால தானே ஏஐ வந்த போது எழுத்தாளர்கள்லாம் இது பண்ணாங்க.